நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது அதி அற்புதமான வசியமை. இந்த மை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். எல்லாரும் பயன்படுத்தலாம். இது அனைத்துக்கும் பயன்படக்கூடியது தான் இந்த வசியமை. இந்த வசியமையை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். தேள் கொடுக்கு வேறு, பூனை வணங்கி எனும் குப்பை மேனி வேறு, வெள்ளருக்கு வேறு, பொன் முசுட்டை அப்படின்ற வட்டத்திருப்பி அப்படின்ற ஒரு மூலிகையினுடைய வேறு. இது நாளையும் ஒரு 5 மணியை போல், அதாவது இரவு விடிய போகிற நேரத்தில் ஒரு 5 மணியை போல் நீங்கள் அதை பிடுங்கி காப்பு கட்டி பிடுங்கி அதை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து வேரை மட்டும் எடுத்து தனியாக எரித்து சாம்பலாக்கிறணும். சாம்பலாக்கி அதோடு புனுகு, கஸ்தூரி, கோரோஜனம், கற்பூரம், குங்குமப்பூ, இது அஞ்சையும் சேர்த்து நல்லா மைய அரைக்கணும். மைய அரைக்கும்போது அப்போ ஒரு வசிய மந்திரம் சொல்லி அரைக்கும்போது ரொம்ப நல்லா வேலை செய்யும். அது ஐயம் கிளியும் சர்வம் ஜர்வ ஜனமே வசி வசி அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லி அரைக்கும்போது ரொம்ப அற்புதம் அந்த மை வேலை செய்யும். இது அதுக்கு எடுத்து அந்த ஒரு அம்மியில் வச்சு அரைச்சி மையாக எடுத்து ஒரு செம்பு சிம்மில், நீங்கள் செம்பு சிம்மில் இல்லை சில்வர் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் இந்த இதை செய்யும்போது ஒரு ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை ஒரு 1008 தடவை நீங்கள் உருவேற்றணும். அது என்ன 1008 தடவை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது 1008 தடவை சொன்னாத்தையும் வேலை செய்யும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு போகும்போது முக தேச சுண்டாகும். அதாவது முகம் அழகாக தெரியும், பார்க்குறவங்களுக்கு கவர்ச்சியாக தெரியும். அதே போல் வசியம், அதாவது பெண்கள் வசியம் ஆவாங்க, ஆண்கள் வசியம் ஆவாங்க, தொழில் வசியம் ஆகும், வியாபார வசியம் ஆகும், பண வசியம், தன வசியம், தானிய வசியம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு முறை. இதை ஒரு அகத்தியர் சொன்ன முறை தான். இதை பல காலமாக பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இது ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. ரொம்ப ஒரு அருமையானதாக வேலை செய்யுது. இதை அமாவாசை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் 4 வேரையும் பிடுங்கி அதுக்கடுத்து இந்த இதுகள்லாம் புனுகு, கோரோஜனம், கஸ்தூரி, கற்பூரம் இதுகளை அப்புறம் சேர்த்து அரைச்சி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உருவேற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்றத 1008 தடவை உருவேற்றி வச்சுக்கலாம். ஐயங்கிளியும் சபம் சர்வ ஜன வசி வசி அப்படின்றத நம்ம அரைக்கும் போது அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி சொல்லி வரும்போது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். பெண் வசியம், ஆண் வசியம், தொழில் வசியம், காதல் வசியம், அதாவது 2 பேர் விரும்புவாங்க. அப்போ அதை தடைப்பட்டிருந்தால் அதை தடையை உடைக்கக்கூடிய இந்த மை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த மை ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையானது. இப்போ ஒரு குழந்தைக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம லேசாக மையம் வச்சுக்கிட்டோம்னா சொன்னபடி கேட்கும். இந்த மாதிரி எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த அகத்தியர் சொன்ன வசிய மை. அதாவது இது அதாவது வாலிப முறுக்கேற்ற வசிய மை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் அதில் இருக்க ஒரு முக்கியமானது. இதை பயன்படுத்தி எல்லோரும் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இது ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்யணும் அப்படின்றது தான் எனது ஒரு விருப்பம். அதே போல் இது பணம் இது வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கான். இந்த மையை நெத்தியில் நம்ம வச்சுக்கிட்டு போகும்போது அந்தளவுக்கு ஒரு அற்புதமாக வசியம் வேலை செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவி சண்டையாக இருக்கிறவங்க இதை யாரோ ஒருத்தர் செஞ்சு வச்சுக்கிட்டா கூட குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த மாதிரி இது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இது என்னுடைய விரிவாக்கம் அதிகம். அதை அகத்தியர் 12,000 சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ அந்த நூல்லாம் இல்லை.
அதனால் அதை பற்றி தெரியலைனாலும் இதை நீங்கள் வந்து முறைப்படி செஞ்சு பயன்படுத்துங்க. இது வந்து இது மாதிரி பலது அற்புதமானது இருக்குது. அதையும் போக போக வெளியே சொல்கிறேன் உங்களுக்கு.